Hi friends, welcome to at Neat Physics by Arun channel. இந்த வீடியோவில் வந்து நம்ம கிராவிடேஷன் அதாவது ஈர்ப்பியல் அப்படிங்கிற பாடத்துல ஒரு MCQ ஒரு கேள்வி வந்து பார்க்க போகிறோம். இந்த கேள்வி வந்து இதுவரைக்கும் நீட் எக்ஸாமினேஷன்ல கேட்கப்படலை, ஆனா கேட்பதற்கு வாய்ப்பு உள்ள ஒரு கேள்வி அப்படிங்கிறதுனால இதை நம்ம பார்க்கலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னு சொன்னா, ஒரு கோளின் நிலை வெக்டாரும் நேர்கோட்டு உந்தமும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக அமைவது எங்கெல்லாம்? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்மை நிலை மற்றும் சேய்மை நிலை அப்படின்னு என்ன சார்? பெரிலியன் அண்ட் அஃபீலியன், அதாவது எலிப்டிக்கல் பாத், நீள்வட்ட பாதையில தான் கோள்கள் வந்து சூரியனை சுற்றி வருகிறது, நமக்கு தெரியும் இல்லையா? சோ அதுல எந்த புள்ளிகள்ல வந்து நிலை வெக்டாரும் நேர்கோட்டு உந்தமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதை ஏ ஆப்ஷன். இரண்டாவது, அனைத்து புள்ளிகளும் இந்த ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எந்த புள்ளியா இருந்தாலும் சரி அப்படித்தான் இருக்கும், செங்குத்தாக இருக்கும். மூணாவது, அண்மை நிலையில் மட்டும், இங்க மட்டும்தான். மூணாவது, எந்த புள்ளியிலும் அல்ல. இது எது சார் ஆன்சர் அப்படி பார்க்கலாம். அதாவது திஸ் இஸ் த எலிப்டிக்கல், நீள்வட்ட பாதை, கோள் சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த கோள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த புள்ளியில் இருந்தாலும் அதுக்கு நம்ம நிலை வெக்டார், அதாவது பொசிஷன் வெக்டார் வந்து நாம வரையலாம். எப்படி சார்? உதாரணமா ஏ என்கின்ற புள்ளின்னு வச்சுக்கிடுங்க. அதனுடைய மையப்புள்ளி, ஒரு வட்டம் என்று சொன்னால் ஒரு மையம் தான் இருக்கும். நீள்வட்ட பாதைன்னா 2 மையங்கள் இருக்கும். அதுல ஒரு மையம் F1, இன்னொரு மையம் F2. இப்ப ஏ என்கின்ற புள்ளிக்கு ரேடியல் வெக்டார், அதாவது நிலை வெக்டார் எப்படி சார் வருகிறது? F1 இருந்து ஏ என்ற புள்ளிக்கு ஒரு நீளமான கோடு. இந்த கோட்டின் திசைதான் நிலை வெக்டாரின் திசை. அடுத்தது உந்தத்துக்கு உண்டான திசை. உந்தம் அப்படின்னா என்ன? mv, அதாவது நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கு தொகை. எந்த ஒரு வட்ட வடிவ பாதை அல்லது வளைவான ஒரு பாதையில ஒரு பொருள் சென்று கொண்டிருந்தது என்று சொன்னால் அதனுடைய வெலாசிட்டிய, அதுக்கான திசை நம்ம எப்படி சார் சொல்றது அப்படின்னு சொன்னா, அந்த வளைவது கோட்டினுடைய தொடுகோடு, இங்கிலீஷ்ல டான்ஜென்ட் என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த தொடுகோடு எந்த திசையில் இருக்குது, இந்த அடிப்படையில this is the direction of moment, அதாவது உந்தத்தினுடைய திசை. ஆக இது நிலை வெக்டாரின் திசை, இது உந்தத்தினுடைய திசை. பார்த்தாலே தெரியுது இரண்டும் ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலர், அதாவது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைகிறது. பார்த்தாலே தெரிகிறது. இதே மாதிரி அஃபீலிக்கும் இது MV டைரக்ஷன், உந்தத்தினுடைய திசை, இது ஆரனுடைய அதாவது நிலை வெக்டாருடைய திசை. சப்போஸ் ஏன் சார் வேற எந்த புள்ளிக்குமே இப்படி இருக்காதா அப்படின்னு பார்த்தா, பிங்கிற புள்ளியை நம்ம பார்ப்போமே. இப்ப பிங்கிற புள்ளியை பார்த்தீங்கன்னா F1ல இருந்து இதுதான் நிலை வெக்டார், இது டான்ஜென்ட் தொடுகோடு MV, அதாவது உந்தத்தினுடைய திசை. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது ரெண்டு கடையில் உள்ள ஆங்கிள் பார்த்தாலே தெரியுது, அது 90 டிகிரி அல்ல, 90 தவிர வேறு ஏதோ ஒரு கோடு. உதாரணமா இந்த பக்கம் ஒரு 65 இருக்கலாம், இந்த பக்கம் பாதி 135 இருக்கலாம், டோட்டலி 180 டிகிரி இருக்கலாம். சோ அந்த அடிப்படையில அண்மை நிலை மற்றும் சேய்மை நிலையில் மட்டுமே கோளின் நிலை வெக்டாரும் நேர்கோட்டு உந்தமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமையும். ஓகேயா? இதைதான் இந்த கேள்வியில வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். ஓகே, சோ ஆன்சர் ஏ என்பது சரியான விடை. மேலும் இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய வேற கேள்விகள் வந்து நம்ம வேற வீடியோக்கள்ல நாம் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, தேங்க்யூ.